இங்கே தெரியாமல் இருக்க முடியாது. ஐ வாண்ட் அ தமிழ். விக்ரம் எப்போதும் போல் அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் காஃபி குடிக்கிறான். ஆனால் அடுத்த ராத்திரி வீட்டுக்கு வந்தோன்னே காணாமல் போகிறான். அவன் லீவ் பண்ண சீக்கிரத்தை பார்த்து போலீஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் அதிர்ச்சி ஆக்குறாங்க. 2018 தமிழ்நாட்டில் சின்ன ஒரு டவுனில் விக்ரம்னு ஒரு ஐடி எம்ப்ளாயி இருக்கான். அவன் மற்றவங்கள மாதிரி சாதாரணமாக ஆஃபீஸ் போகிறான், வீட்டுக்கு வரான். அவனுக்குன்ட்டு எனிமீஸ் யாருமே இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காஃபி குடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த ராத்திரியே அவன் காணாமல் போகிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணி பார்க்குறாங்க, டெக்ஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ரிப்ளையும் அவன்கிட்ட வரல. பதட்டமாகி போலீஸுக்கு போகிறாங்க. 2 நாள் கழித்து போலீஸ் விக்ரமோட வீட்டுக்கு போகிறாங்க. வீடு நார்மலாக தான் இருக்குது. யாரும் உள்ளே பிரேக்கின் பண்ண மாதிரி இல்லை, எந்த திருட்டும் நடந்த மாதிரி இல்லை. ஆனால் அங்கே ஸ்ட்ரேஞ்சாக என்ன பார்க்குறாங்கன்னா, வால்ஸ் ஃபுல்லாக சாக்கில் யாரோ சிம்பிள்ஸ் வரைஞ்சிருக்காங்க. பேப்பரில் ஏதோ ஒரு தெரியாத மொழியில் யாரமோ கிறுக்கியிருக்காங்க. போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவன் அதில் காமாக தான் நடந்து போகிறான். ஆனால் அடுத்த மூமெண்ட்டே காற்றுல வேனிஷ் ஆகிறான். அவன் நடந்து போகிற வழியில் ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லை, ரோட்ஸில் மார்க்ஸ் இல்லை. கேமராவில் மட்டும் அவன் நிழல் போகிறது தெரியுது. அந்த காற்றுல அவன் போகிறத சிசிடிவி ஃபுட்டேஜில் போலீஸ் பார்க்குறாங்க. போலீஸ் விக்ரமோட வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட லேப்டாப் தென்பட்டுச்சு. அவங்களோட லேப்டாப்பை திறந்து பார்க்கும்போது அதில் நான் காணாமல் போனால் இந்த க்ளூஸை வச்சு என்னை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டரில் இருந்துச்சு. இதை பார்த்த போலீஸ், அப்போ இவன் முன்னாடியே காணாமல் போவான்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் யாருக்காக காணாமல் போயிருக்கான், எதுக்காக காணாமல் போயிருக்கான்னு தெரியாமலே முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அர்ஜுன் என்று ஒரு டிடெக்டிவ் வரணும். அவன் அங்கே இருக்க ஃபோல்டர்ஸ், சிம்பிள்ஸ், மேப்ஸ்லாம் பார்த்து ரியலைஸ் பண்ணுறான். விக்ரம் ட்ரெயிலில் லீவ் பண்ணியிருக்கான். விக்ரம் கொடுத்த முதல் க்ளூ, டவுனோட கடைசியில் ஒரு பாலடைஞ்ச வீடு இருந்துச்சு. அங்கே அர்ஜுன் போய் பார்க்குறான். உள்ளே ஒன்றுமே இல்லை. அங்கேயும் விக்ரமோட வீட்டில் இருந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ், ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே மின்னிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வால்ஸ் எல்லாமே இவனையே பார்க்குற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அர்ஜுன் அவனோட இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினான். ஊர் மக்கள்கிட்ட விக்ரமை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நைட் நேரத்தில் அவன் வீட்டை க்ராஸ் பண்ணும்போது நிறைய நிழல் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற யாரோ பேசுகிற மாதிரிலாம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தில் விக்ரமை பற்றி ஊர் மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராத்திரியும் அவன் வீட்டுக்கு மேலே ரெட் கலரில் லைட்டு எரியறத எல்லாரும் கவனிக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு ராத்திரி அர்ஜுன் விக்ரமோட அப்பார்ட்மெண்ட்டை கிளம்புனான். அவன் அந்த சிம்பிள்லேருந்து விக்ரம் என்னமோ சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனால் அங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தான். அப்புறமா தான் அவன் கண்டுபிடிச்சான். அந்த பேட்டர்ன் ஒரு கிளாக், அதுவும் அது சாதாரண கிளாக் இல்லை, ஒரு கவுண்ட் டவுன் கிளாக். அப்புறமா அந்த லேப்டாப் செக் பண்ணி பார்த்தான். அந்த லேப்டாப்பில் ஏதோ க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு ஹிடன் ஃபைல் இருந்துச்சு. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டைம் இஸ் ஷார்ட், வாட்ச் கேர்ஃபுல்லி. அப்போது அர்ஜுன் நடுங்க ஆரம்பித்தான். அவனுக்கு அது என்ன சொல்ல வந்துச்சுன்னு புரியல, ஆனால் என்னமோ நடக்க போகுது அது மட்டும் புரிஞ்சிச்சு. 8ஆம் தேதி நைட் அர்ஜுன் அவன் கலெக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு ஃபோல்டரில் வைக்கிறதுக்காக கிளம்புனான். போகிற வழியில் அந்த பில்டிங்கை பார்த்தான். இன்னும் வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ட்டு உள்ளே போனான். அங்கே விக்ரமோட வாட்ச் கரெக்டாக 3:17 AM ஸ்டாப் ஆகி கீழே கிடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செவரில் அந்த சாக்கால் என்ன எழுதியிருந்துச்சுன்னா,
நீ என்ன ஃபாலோ பண்ணல, நீ உன்னையே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு எழுதிருந்துச்சு. அப்புறமா தான் அர்ஜுனுக்கு புரிய வந்துச்சு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் மேப்ஸில் சிம்பிள்ஸில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இது விக்ரமுக்கு கண்டுபிடிக்கிறது கிடையாது, இது அர்ஜுன் உன்னையே நீ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வச்ச ட்ராப். அப்புறமா தான் அர்ஜுனுக்கு புரிய வந்துச்சு, இது விக்ரமை தேடுறதுக்காக இல்லை, இது விக்ரம் செட் பண்ண ட்ராப்னு. அதுக்கப்புறம் அர்ஜுன் அவன் இருக்கிற இடத்த சுற்றி முற்றி பார்த்தான். அவன் ஒரு பெரிய மனுஷனோட அவுட்லைன் நின்றுட்டு இருந்தான். பின்னாடிலேருந்து ஏதோ ஒரு ஷேடோ அவன்கிட்ட பேசுகிற மாதிரி கேட்டான். அது என்ன சொன்னிச்சுன்னா, இனிமே அர்ஜுன் நீனும் என்னோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்ட, நல்லா பார்த்துக்கோ, நீ தான் அடுத்தது. இதை கேட்ட அர்ஜுன் பயத்தில் மேலே பார்த்தான். அங்கே ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. கீழேருந்து யாரோ அவனை இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த ரெட் கலர் லைட்குள்ளே அர்ஜுன் கிளம்புனான். இப்போ இந்த கதையை புரியறதுக்கு நீங்கள் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனான பார்ட் 2 பார்க்கலாம்.